வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 250cc மோட்டர் சைக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைனாகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு லாங் ட்ரைவ் பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் எனக்கு ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுதுன்றப்ப நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 250cc வருதுன்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அது இல்லாமல் அந்த ஒரு லாங் ட்ரைவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃப்ரீ ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட டாமினார் 250 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னா வச்சுங்கன்னா இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் லாங் ட்ரைவ் பர்பஸுக்கு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டர் சைக்கிள் அது நிச்சயம் நம்ம பஜாஜோடைய டாமினார் 250ன்னு சொல்லலாம். ஆமாங்க, அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அந்த ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் ப்ளஸ் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லாங் ட்ரைவ் கேபபிள் ஒரு 250cc இன்ஜின் இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லாமல் ப்ரைஸிங்கும் ஒரு ரீசனபிள் ரேஞ்சில் தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபேட்டி டைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேக்கிட் ஸ்போர்ட் டூரர் ஸ்டைலிங்கில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் டிசைன்ன்றது ஆன் ப்ரெசன்ஸில் நிச்சயமாக ஒரு ப்ரீமியமான ஒரு டச்சில் பார்க்கறதுக்கு ரிலி நல்லாவே இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு 248.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6-speed gearbox and slipper and assistance clutch. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.63 bhp பவரும் அதுக்கடுத்து 23.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 132 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 32 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணுறீங்க இப்போ மேபி கிடைக்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் சேம் டிஸ்க் பிரேக் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. அதில் ப்ராப்ளம் கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 180 kg வெயிட் மட்டும் ஸ்லைட்லி அதிகம். பட் இருந்தாலும் இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டைமென்ஷன்ஸுக்கு அப்படி தான் இருக்கும். சீட் ஹைட்டு 800 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,60,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது இதுவுமே நிச்சயமாக ஒரு நல்ல ப்ராடக்ட். சரி வாங்கி இப்போ நம்ம இந்த லிஸ்ட் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோடைய பல்சர் N250 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொன்னால் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 250cc மோட்டர் சைக்கிள்னா அது நிச்சயம் நம்ம பஜாஜோடைய பல்சர் N250னே சொல்லலாம். ஆமாங்க, எனக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எனக்கு லாங் ட்ரைவ் அண்ட் ஸ்போர்ட்டிக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு சஜஷனாக இருக்கும். நான் ஃபஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு குறைன்னு சொல்லும்படி எதுவும் கிடையாது. நிச்சயமாக நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அது நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் பார்த்தாலே தெரியும். அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப்லையும் உங்களுக்கு பஜாஜ் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. வித் 5-speed gearbox and slipper and assistance clutch. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு 250cc இன்ஜினான்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா மற்றவங்க எல்லாரும் உங்களுக்கு லிக்விட் கூல்டு டைப் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் 6-speed டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் கூல்டு செட்டப்பு எல்லாமே 5-speed டிரான்ஸ்மிஷன் தான். இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, இந்த ஒரு ப்ரைஸிங்குன்னு பார்க்கும்போது இந்த ஒரு இன்ஜினோடைய கெப்பாசிட்டின்றது ஓகே தான். அது இல்லாமல் பவரும் ரொம்பலாம் குறை கிடையாது. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 24.1 bhp கிட்ட கிடச்சிடுது. அதுக்கடுத்து 21.5 நியூட்டன் மீட்டர்ஸ்க்கு வரைக்கும் கிடச்சிதுன்றப்போ பவர்லேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு டாப் ஸ்பீடு 132 km/h வரைக்கும் மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 44 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்றீங்கப்ப அரௌண்ட் ஒரு 40 to 45 அத மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்க மைலேஜ் எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் டுவெல் டிஸ்க் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்கு. வண்டியோட டோட்டல் வெயிட் 162 kg சீட் ஹைட் 795 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,67,000 கிட்ட வரைக்கும் வருதுப்பா. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 250R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுன்னா இந்த ஒரு 250cc செக்மெண்ட்டில் எனக்கு பெஸ்ட்டான ஒரு டிசைனு, பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸு, பெஸ்ட்டான லெவல் ஃபீச்சர்ஸ் இது மாதிரி எல்லா விஷயங்களை கொடுத்தும் எனக்கு ப்ரைஸிங் ஒரு அண்டர் 2 lakh பட்ஜெட்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் பைக்கிலுக்கு ஈக்குவலான அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது.
முடியாது. ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்ன்றது இருக்குன்றது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 249.03cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6-speed கியர்பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளட்ச். இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு எந்த வித குறையும் இல்லாத மாதிரி எல்லா விதத்திலையும் பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பவர் ஃபிகர்ஸும் 29.5 bhp அண்ட் 25 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் கொடுக்கும்போது டாப் ஸ்பீடு ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சுக்கிட்ட உங்களால் போக முடியும். மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 36 வரைக்கும் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடியூஷன் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப 35 to 40 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்ட நீங்கள் மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்பிளேக்ஸ் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் 167.7 kg, சீட் ஹைட்டு 806 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,99,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது இது நிச்சயமாகவே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF250. ஆமாங்க, இந்த ஒரு 250cc செக்மெண்ட்லேயே எனக்கு நல்ல ஒரு ஃபுல்லி ஃபேட் டிசைனோட ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு மோட்டர் சைக்கிள் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அதாவது இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் டவுட் ஆகும், இதோட ஃபுல்லி ஃபேட் டிசைன் வந்து பார்க்க நல்லா இருக்குது, சூப்பர் ஸ்போர்ட்டி, எல்லாமே ஷார்ப்பியாக அப்படி இப்படின்னு எல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது. பட் ரைடிங் போர்ஷன் தான் எனக்கு கவலையாக இருக்குது, பாடி பெயின் வர மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ராக் பர்போஸ் அந்த R15 மாதிரியான ஒரு கம்யூட்டான ரைடிங் ஸ்டைல் இருக்கிற வெஹிக்கிள் கிடையாது. கொஞ்சம் அப்ரைட்டாக தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்கும், பட் டூரிங் பர்போஸுக்கும் யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான, ரொம்ப நல்ல கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, மற்ற ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள்ஸை விட இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதனால் ரைடிங் போர்ஷன் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, நல்லா இருக்குது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 249cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6-speed கியர்பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளட்ச். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 26.13 bhp அண்ட் 22.2 Nm ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 150 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் 35 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இதை விடையும் கொண்ட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா இன்ஜின் நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் இதில் கொடுத்துருக்கிறது. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்பிளேக்ஸ் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட டோட்டல் வெயிட் 161 kg, சீட் ஹைட்டு 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,35,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது இதுவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இதுலேயும் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம KTMோட டியூக் 250. ஆமாங்க, இந்த ஒரு 250cc செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு டிசைன் நான் இந்த ஒரு வெஹிக்கிளை தான் சொல்லுவேன். பட் இது என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டாக கூட எடுத்துக்கலாம். மேபி உங்களுக்கு வேறு ஒரு சில வெஹிக்கிள்ஸ் பிடிக்கலாம், பட் ஆனால் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது அந்த அளவுக்கு ஒரு பயங்கர சூப்பர் ஸ்போர்ட்டியான நல்ல ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலிங்ன்றது உங்களுக்கு இருக்கும். நிஜமாக டிசைனில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 249.07cc சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6-speed கியர்பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிளட்ச். உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 30.58 bhp வரும். அதுக்கடுத்து 25 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் கொடுக்கும்போது ரியலி நல்ல ஒரு பவர்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குப்பா, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. உங்களுக்கு டாப் ஸ்பீடு 148 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 31 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ்லாம் ஒரு ஆவரேஜான ரேஞ்சில் தான் இருக்கும். பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்பிளேக்ஸ் தான், டுவெல் சேனல் ஏபிஎஸ், அதுவும் சுவிட்சபிளோட வருதுன்றப்போ அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 162.8 kg, சீட் ஹைட்டு 800 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு 2,59,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் மட்டும் ஸ்லைட்லி அதிகம், உடனும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் இருக்குது தான். அந்த ஒரு விஷயம் இப்போ பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்கும். இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான பிரேக்கிங் செட்டப் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட் அண்ட் ஹேண்டலிங் அதை மாதிரி விஷயங்களையும் பக்காவாக இருக்கும். ஓவரலாக பார்க்கும்போது அந்த ஒரு ப்ரைஸிங்க்கு ஏற்ற ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. சரி ஓகே, அவ்வளோதான் இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடியும். இந்த டாப் 5லன்னு பார்க்கும்போதுன்னு வச்சிங்கன்னா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், எனக்கு கொஞ்சம் ப்ரைஸிங்கும் கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் வந்து நான் சஜஷன் பண்ணுற மாடல். பட் ஆனால் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் கூட அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இருந்தால் போதும். பட் ஆனால் எனக்கு ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து நிச்சயமாக நீங்கள் பஜாஜோடைய பல்சர் N250 சைட்டு போகலாம். பட் எனக்கு எந்த விஷயமும் ப்ராப்ளம் கிடையாது. பெஸ்ட்டான ஒரு 250cc வேணும்னு நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் KTM ஆர் சுசுகி அதை மாதிரி போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்
நீங்கள் முடிச்சும் இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ. See you later.